உங்களுடைய இலக்கை அடைய RSFETயின் வாழ்த்துக்கள். ஜனவரி பிப்ரவரி மாதத்துக்கான இம்பார்ட்டன்ட் டேஸ் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு வித் ஷார்ட்கட்டோட. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த 2 வீடியோவுமே பார்த்துருங்க. இந்த வீடியோவில் மார்ச் மாதத்துக்கான இம்பார்ட்டன்ட் டேஸ் வித் ஷார்ட்கட்டோட இருக்கும், தொடர்ந்து பாருங்க. எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஒரு குயிக் லேர்னிங் செக் இருக்கு, அதை அட்டன் பண்ணுங்க. உங்களோட ஸ்கோரையோ இல்லை ஆன்சரையோ கமெண்ட்ல முடிஞ்சா சொல்லுங்க. மார்ச் 1ஆம் தேதி பூஜ்ய வேறுபாடு தினம். இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா, ஒரு மனுஷன் தன்னை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட பூஜ்ய வேறுபாடு காட்டணும். அதாவது வேறுபாடு காட்டக்கூடாது. இப்போ நடுவில் 3 மனுஷன் இருக்கானா, 3வது மாதம் இந்த மாதிரியும் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அடுத்தது மார்ச் 3ஆம் தேதி உலக வனவிலங்குகள் தினம். வனவிலங்கு, விலங்குகள்னாலே மிருகங்கள் தானே. இந்த இடத்துல வனவிலங்குகள், அதை நம்ம மிருகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதில் மார்ச் மிருகங்கள் 3. முதல் எழுத்துக்கள் எல்லாமே எப்படி வருதுன்னா, மா வரிசையில் மா மா, மீ மீ, மு மு வருதா. முதல் எழுத்துக்கள் ஒன்றா வருது. ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்தது மார்ச் 4ஆம் தேதி தேசிய பாதுகாப்பு தினம். இதுக்கு என்ன ஷார்ட்கட்டுனா, இப்போ ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் 4 செவத்துக்குள்ளே நம்ம நடுவில் இருக்கும்போது தான் பாதுகாப்பாக உணர்வோம். அதைத்தான் இதில் 4 சுவர் கொண்ட ஒரு அறையில் இருக்கும்போது பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. உமன்ஸ் டே பற்றி இப்போலாம் நிறைய பேசுகிறனால நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அது மார்ச் 8ன்னு. இப்போது 8 ஸ்லீப்பிங் லைனில் போட்டோன்னா அது இன்ஃபினிட்டி மாதிரி தெரியும். இன்ஃபினிட்டியோட மீனிங் என்ன? முடிவில்லாதது. நமக்கு முத தெரிய வர்றது ஒரு பெண், நம்ம அம்மா தான். ஸோ அம்மாவின் அன்பு முடிவில்லாதது, இன்ஃபினிட்டி 8 அப்படி சொல்லியிருக்கு. இதில் கொடுத்துருக்க இந்த பிக்சரை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி திரும்ப பார்த்தீங்கன்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகத்தில் வரும். அடுத்ததாக மார்ச் 14 உலக பை தினம். மேத்தில் நிறைய நம்ம இந்த பை வேல்யூ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ பையோட வேல்யூவே வந்து 3.14. ஸோ இப்போ இதை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணோன்னா 3 மார்ச் வந்து 3வது மாதம். அடுத்து 14ஆம் தேதி உலக பை தினம். அடுத்ததா மார்ச் 15 உலக நுகர்வோர் உரிமை தினம். இதோட ஷார்ட்கட் என்னன்னா, இமேஜின் பண்ணிக்கோங்க, என்னோட தெரு முனையில் ஒரு 3 கடை இருக்கு. அந்த 3 கடையில் ஒரு பொருளோ 5 பொருளோ 15 பொருளோ நான் வாங்குவேன். அது என்னோட உரிமை, நுகர்வோருக்கான உரிமை. 3வது மாதம் 1/5 நுகர்வோருக்கான உரிமை. இதுதான் ஷார்ட்கட். அடுத்ததாக மார்ச் 16 தேசிய தடுப்பூசி தினம். நோயிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் தடுப்பூசி போடுறோம். தடுப்பூசி நோயிலிருந்து பாதுகாப்பு தருகிறது. இதில் இந்த பாதுகாப்பு ப 16 முதல் எழுத்து பா வரிசையில் வருதா அப்படியும் வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டினா ஆப்ஷன்லேருந்து கூட போகலாம். 16 தடுப்பூசி பாதுகாப்பு தரும், பா அப்படியும் போகலாம். அடுத்ததா மார்ச் 20 உலக சிட்டுக்குருவிகள் தினம், உலக மகிழ்ச்சி தினம். அம்மா அப்பா 1+1 2 சிட்டுக்குருவிகளும் அதோட குழந்தை சிட்டுக்குருவி முட்டையிலிருந்து வெளியில் வர்றத ரொம்ப மகிழ்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சிட்டுக்குருவிகள்ன்ற கேள்வி வந்துச்சுனாலே அம்மா அப்பா 2 குருவி, அதோட முட்டையிலேருந்து வர்ற குட்டி சிட்டுக்குருவி 2 0 20 ரொம்ப மகிழ்ச்சியாக பார்க்குறாங்க. அப்போ சிட்டுக்குருவிகள் தினம், மகிழ்ச்சி தினம் 20. அடுத்ததா மார்ச் 21 சர்வதேச இன பாகுபாடு ஒழிப்பு தினம், வன தினம், கவிதை தினம்னு 3 வருது. இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி. 2 ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் ஒரு குட்டி நாய்க்குட்டி. அந்த நாய்க்குட்டிக்கு வர விருப்பமே இல்லை. ஆனாலும் 3 பேரும் சேர்ந்து இனப்பாகுபாடு பார்க்காம ஒற்றுமையாக காட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போய் உட்காந்து கவிதை எழுதுகிறாங்க. இந்த சினாரியோவை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போது 2 ஃப்ரெண்ட்ஸு 2, ஒரு நாய்க்குட்டி 1, 21 3 பேரும் சேர்ந்து 3வது மாதம் எந்த இனப்பாகுபாடு பார்க்காம. அப்போ இனப்பாகுபாடு ஒழிப்பு தினம். அடுத்து காட்டுக்குள்ள வன தினம். அடுத்து கவிதை எழுதுகிறாங்க, கவிதை தினம். 3மே வந்துருச்சு. அடுத்ததாக மார்ச் 22 உலக நீர் தினம். நீரோட ஃபார்முலா என்ன? H2O. இந்த பிக்சரை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள், மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. நீர் அப்படின்னாலே அதோட ஃபார்முலா என்ன? H2O. இந்த 2வையும் மார்ச் 22ஐயும் லிங்க் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக மார்ச் 23 உலக வானிலை ஆராய்ச்சி தினம். இங்கே ஒரு இமேஜினேஷன் பண்ணி தான் ஞாபகத்தில் வச்சுக்க போகிறோம். இந்த வானிலை ஆராய்ச்சி மையத்தில் எப்போ அவங்க ஃபோக்கஸ் பண்ணி வேலையை பார்ப்பாங்கன்னா, 2 மேகங்கள் மோதும் போது ஏதாவது ஒன்று நடக்கும்ல, அப்போ தான் அந்த 3 பேர் உள்ள டீம் வந்து ஐயோ ஏதோ நடக்க போகுதுன்னு அந்த வேலையை ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்பாங்க. வானிலை ஆராய்ச்சி மையத்தில் மேகங்கள் மோதும் போது தான் வேலை நடக்கும். எத்தனை மேகங்கள்? 2.
எத்தனை பேர் சேர்ந்து வேலை பார்ப்பாங்க? 3. அப்போ 23. அடுத்ததா மார்ச் 24 உலக காசநோய் தினம். இப்போ ஒருத்தவங்களுக்கு காசநோய் டிபி இருக்குன்னா எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னா, அவங்க 24 மணி நேரமும் இருமிட்டே இருப்பாங்க. 24 இதுதான் ஷார்ட்கட். அடுத்ததா மார்ச் 27 உலக நாடகக்கலை தினம். இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா, டிவி சீரியல் நாடகம் அதை தான் எடுக்க போகிறோம். முன்னாடியெல்லாம் திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் தான் நாடகம் போடுவாங்க, 2 நாள் லீவ் இருக்கும். ஆனால் இப்போலாம் வாரத்தில் 7 நாளுமே நாடகம் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ 2/7/27 உலக நாடகக்கலை தினம் என்னைக்கு? 27. ஸோ இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்ததுக்கு எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்றத ஒரு குயிக்காக ஒரு லேர்னிங் செக் பண்ணி பார்த்துருங்க. ஃபைனலி மார்ச் 8, மார்ச் 21, மார்ச் 23 ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள். அடுத்ததாக உலக வனவிலங்குகள் தினம், பூஜ்ய வேறுபாடு தினம், உலக நீர் தினம், உலக மகிழ்ச்சி தினம். இது என்னைக்குன்றதை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அவுட் ஆஃப் 7 உங்களோட ஸ்கோர் என்னன்றதையும் சொல்லுங்கள். முடிஞ்சால் ஆன்சர் என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய இலக்கை அடைய RSFETயின் வாழ்த்துக்கள்.